என்னம்மா இது? மனுஷங்க குளிக்கிற ஏரியில மாட்டை கழுவிட்டு இருக்க. கிளம்பு கிளம்பு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏரி என்ன உங்க சொத்தா? இந்த வாய் அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணாம், உன் வீட்டுல வச்சுக்கோ. இது வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னேன்னு வைங்க. சொன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். என்ன தெரியும்? சும்மா வாய் அடிக்காம மாட்டை கரையில ஏத்து. என்னடா காலைல இருந்து எந்த வேலையும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு. அப்ப போடா. நீ மாட்டை குளிப்பாட்டுமா. இந்த பசங்களே எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். உலகத்திலே நீங்க தான் முறையா காதலிக்கிறீங்களா? அவன் உனக்கானவன் தான். அதுக்குன்னு நேரம் வரும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்கள பார்த்து அவனை உன் கையில புடிச்சு தருவோம். சரியா? அப்படியே ஒண்ணு வச்சன்னு வச்சுக்க. நான் எவ்வளவு யோசிச்சாலும் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளா நான் சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஜெகதாவையும் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த கண்ணாடியோட ரகசியத்தை சொல்லுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரனை தெரிஞ்சுக்க இந்த ஒரு வழி தானே இருக்கு, உனக்கு ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆமா, அது எனக்கும் தோணணும்ல. இனி வரட்டும், பாத்துக்கிறேன். என்னடி இது? பெரிய வீட்டு பொண்ணு ஆச்சாரி வீட்டுல உட்காந்துருக்கு. நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம், அப்ப தெரிஞ்சுக்கோங்க. போதும் போதும், எல்லாருக்கும் தெரிய வைப்பீங்கல்ல, அதுவே போதும். நீ என்ன நினைச்ச? யாருக்கும் சொல்லாம ஓடி போயிருவோம்னா? சரோஜினி அக்காக்கு அது பயம் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்தி போன பயப்படுறாங்க. வேணாம் வேணாம், என்னை பத்தி யாரும் கவலைப்படவே வேணாம். இப்போ உனக்கு என்ன குறை? உனக்கு ஏத்த மாதிரி வாட்ட சாட்டமான ஆளை தானே கட்டிக்க போற. உனக்கு விருப்பமானு மட்டும் சொன்னா போதும், உடனே கூப்பிட்டு தாலி கட்டிட்டு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரோ? அப்படித்தான் சொல்லிருக்காரு. மைசூர்ல வீடு சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காராம். அங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது. இங்க சினிமா டாக்கீஸ் இருக்கிற மாதிரி அங்க குஸ்தி படிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கான். அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த குஸ்திக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கையில குஸ்தி போடணும். போடு இங்க இருந்து. கொஞ்ச நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது யார்கிட்ட சொல்லாத. என்ன நீ? லக்ஷ்மியும் ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஊர்க்காரங்க பேசி பரமோட காதல விடறதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயத்த நேரங்காலம் பார்த்து சொல்லிடு. உங்ககிட்ட யார் இத சொன்னா? என்னோட புருஷன். பெருசா எதுவும் சொல்லல. லக்ஷ்மியை கட்டிக்கிறவங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவேன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ரவின போது எல்லாரும் நம்ம குடும்பம் தான். பரமு, குமார், ரவி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா. இப்ப அவ படிச்சிட்டு இருக்கா அண்ணி. இது மட்டும் பரம காத்துல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். அவளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு அப்படி என்ன வேலை கிடைக்க போகுது? சின்ன பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லி அவளுக்கு புரிய வச்சா எல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லம்மா, இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்ணாடி செய்யற ரகசியத்தை அப்பா ரவிக்கு சொல்லிட்டாருன்னா என் வீட்டுல எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அவங்க பேசுறதையும் திட்டுறதையும் எவ்வளவு நாள் தான் நான் பொறுத்துக்கிறது? இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணிய நினைச்சு நீ இதை அவங்கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும். அது இல்லைன்னா யாருமே இங்க வேலைக்கு வராதீங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்ற இது வரைக்கும் நான் எந்த தப்பு செஞ்சது இல்ல. வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் உடம்பளவுலையும் மனசளவுலையும் சுத்தமா இருக்கணும். நம்ம பாக்குற வேலை புனிதமானது. காயத்துக்கு போடுற மருந்து இருக்கும், எடுத்துட்டு வா போ. என்னோட வீட்டுல இதுக்கு மருந்து இருக்கு. அப்ப நீ போய் வாங்கிட்டு வா. சரிப்பா. சரி, நாளைக்கு வரேன். வரேன். இத பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு செயினை பாத்திருக்கீங்களா? சக்கரபாணி அண்ணன் கேரளாவுல இருந்து சொந்தமா சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கா? இது என்ன செயின் அண்ணா? இது என்ன செயின்னு தெரியாதா? ஏலக்கா. ஏன் இத பாயசத்துல போடணுமா? அது ஏலக்கா இல்ல, பாலக்கா. கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க, கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க. அம்மாடி, அம்மாடி, இங்க வாமா.
அம்மா அத அவங்க கிட்ட கொடுத்துருங்க. எனக்காக வாங்கி இருந்தாருன்னா அது எனக்கு வேண்டாம். ஐயோ, கேரளாவுல இருந்து உனக்காக எடுத்துட்டு எடுத்துட்டு போ. இனி என்ன கல்யாணம் பண்ற மாதிரி பேசி இந்த வீட்டுக்கு நீங்க வந்துடாதீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மாடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? வாடா. ஆ. என்ன வேணும்? வழிய விட நகரா. உன்னை இந்த ஏரியிலேயே முக்கி கொண்டாலும் யாருக்கும் தெரியாது, எவனும் கேட்கவும் மாட்டான். நான் இன்னும் அதை பண்ணாதது பயத்தால் இல்ல, நான் எவனுக்கு பயப்படுவேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? என்ன வேணும்னு கேட்டீனா, நீ என் கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, எனக்கு இப்ப வேற கல்யாணம் பண்ணி வை. என்ன தயாரா? இங்க பாரு, யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருந்த உன் கண்ணு பழுத்துற சொல்லிட்டேன். நிறுத்திடு. நீ யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? பார்த்து பேசலன்னு வையே. நீ உண்மையிலேயே ஆம்பளனா பேசுறத நிறுத்திட்டு செயல்ல காட்டு பார்க்கலாம். காட்டுறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன். நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப கிளம்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றோம்ல. நினைச்ச போதெல்லாம் வேணும் வேணான்னு சொல்றதுக்கு இது என்ன விளையாட்டா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா மனுஷன் வார்த்தைக்கு மதிப்பே இல்ல போல இருக்கே. இங்க பாரு, தாலி செயின் வரைக்கும் வாங்கியாச்சு. ஒன்னு சொல்ற நல்லா கேளு. சக்கரபாணி நல்லவனா இருந்தா நல்லவன், இந்த சக்கரபாணி கெட்டவனானு வச்சுக்க, நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அத கல்யாணத்தை பத்தி பேசும்போதே சொல்லியிருக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, மூத்த பொண்ணுக்கு தானே கல்யாணத்துல விருப்பம் இல்ல, தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு கட்டி வையே. சீ, வாய மூடுறா. இது என்ன வியாபாரமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த வீட்ல பொண்ணு இல்ல, போதுமா? இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். கிளம்புங்க கிளம்புங்க. டேய், இன்னும் பச்சை புள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அந்த பகையை மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். அப்புறம் நேரம் பார்த்த அவன் இப்ப எங்க இருக்கான்? அந்த சக்கரபாணி எதுக்கு? நடந்தது நடந்து போச்சு, அத காரணமா வச்சு எதையும் பண்ண வேண்டாம். இன்னும் ஏதோ முடியல. லக்ஷ்மியை கொண்டது சசி இல்லைன்னா வேற யாரு? எதுக்கு எதுக்கு என் தங்கச்சியை கொண்டாங்க? தெரியணும். என் வாழ்க்கையை அழிச்சது யாருன்னு எனக்கு தெரியணும். அந்த கணக்கை நான் தீக்கணும். அவங்க வந்திருப்பாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு தான் தெரியும். வாங்க, அவங்க உள்ளதான் இருக்காங்க. டேய், நீ அங்கே இரு. இங்கே படுக்கணும், படுத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமரப்பண்ண ஆசாரி கிட்ட பிசினஸ் பேசுறதுக்காக நிறைய தடவை வந்தோம். அவர் அன்னைக்கு எங்களுக்கு கண்ணாடி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தங்கு வந்து குமார் இப்போ கண்ணாடி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ நம்ம இந்த குமாரங்கிட்ட வியாபாரத்தை வச்சு, வியாபாரம் குமாருக்கு மட்டும் இல்ல, நானும் பார்ட்னர் தான். நீங்க எங்களுக்கு பணம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு கண்ணாடி தரோம். பிசினஸ் நமக்குள்ளதான். இப்ப மாமா பொறுப்பை ஒப்படைக்கிறத பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு. ஆள் மாறினதுக்கு அப்புறமா தான் குமாரால கண்ணாடி செய்ய முடியும். போதும், பொறுமையா கொடுங்க. நமக்குள்ள பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு அறிமுகம் இருக்கட்டும் தான் இப்ப நான் வந்தது. நாங்க இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸா கொடுக்குறோம். ஒரு டோக்கன் அட்வான்ஸா இதை நினைச்சுக்கோங்க. என்கிட்ட கொடுங்க. நான் தான் சொன்னேன்ல, பிசினஸ் நமக்குள்ளதான். இதுல எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய். ஓ, 5,000. 5,000 இந்தா. அப்புறம் கணக்கை எழுதி வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. பிசினஸ் முடிச்சாச்சு. உங்களோட பங்கு 5,000 ரூபாய். குமாரன் பொறுப்பு எடுத்துக்கிட்டான்னா மத்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். மத்ததை அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே. டேய், இந்த பங்கு வியாபாரத்துல நமக்கு லாபம் இருக்காதுடா. அது ஏன்பா? விஷயம் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன வேலை முடிஞ்சது இல்ல? அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தப்போ நீ 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்ட. அது என்ன கணக்கு? 50-50 சொல்லி தானே நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சோம். அது லாபத்துல 15 தானே சொன்னோம். ஆமா, கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடி அது லாபமா நஷ்டமான்னு எப்படி சொல்றீங்க? டேய், சொல்றத கேளு. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம செய்யவே கூடாது. இப்படி பண்ணாத. வேண்டாம், எனக்கு எந்த கட்டாயமும் இல்ல. என்ன பகச்சுக்கிட்டு கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க, அதையும் நான் பாக்குறேன். சுரேஷ், அப்பா, அவன் சொன்னதை கேட்டில்ல? எதுவும் பிரச்சனை ஆயிடுமோ? அந்த சோனியா வச்ச விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவானா?